பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்தை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதுகிற தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தை மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த காலை நேரத்தை இதை கேட்கும் போதே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தேவனும் நம்மை இவ்வாறாக ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காலை வேளை தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக கென்யா தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு மனிதர். அவர் அதிகமாக பணத்தை சம்பாதித்தார். ஆனால் அவருடைய மனதில் திருப்தி இல்லை. அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஆசை இருந்தது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கு என்று ஒரு இல்லத்தை ஆரம்பிக்க வேண்டும், ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்குரிய எல்லா காரியத்தையும் நாம் முழுவதுமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒரு முறை திடீரென்று தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதன் மூலமாய் கிடைத்த பணம், அதுக்கடுத்து இவருடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு அது மூலமாய் கிடைத்த பணத்தை எல்லாம் வைத்து ஒரு கிராமப்புறத்திலே 200 ஏக்கர் இடத்தை வாங்கினார். அதுல 500 பிள்ளைகள் தங்குவதற்கு ஏதுவான வசதி நிறைந்த ஒரு அனாதை இல்லத்தை, அனாதை பிள்ளைகள் தங்கக்கூடிய அந்த இல்லத்தை ஆரம்பித்தார். பிள்ளைகளும் சேர்ந்தார்கள். நாட்கள் ஆக ஆக அந்த ஆர்ஃபனேஜ் ரொம்ப நல்ல விதத்தில் நடைபெற்றது. நிறைய பிள்ளைகள் அது மூலமாய் பயன்பெற்று வந்தனர். ஆனால் இதற்கென்று சொல்லி, இந்த இல்லத்தை நடத்துவதற்கு என்று சொல்லி யாரிடமும் ₹1 கூட அவர் கேட்டதே கிடையாது. இதை குறித்து ஆச்சரியப்பட்ட அவருடைய நண்பர்கள், குடும்ப நபர்கள், சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் இந்த இல்லத்தை நடத்துவதற்கு எங்கிருந்து உங்களுக்கு பணம் வருகிறது, யார் இதை கொடுக்கிறார்கள், எப்படி இதை நிதியை நீங்கள் திரட்டுகிறீர்கள் என்று கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம், நாங்க யார்கிட்டையும் பணத்தை கேட்கறது இல்லை, எங்களுக்கு ஏராளமான இடம் இருக்கிறதுனால இந்த இடத்திலேயே நாங்கள் பயிர் செய்து இதன் மூலமாய் விளையக்கூடிய தானியங்களை வைத்து எங்களுடைய உணவு தேவைகள் போதுமானதாக சந்திக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீதமும் நிறைய இருக்கிறது. அதை நாங்கள் சந்தையில் விற்று அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்ற தேவைகள் எல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்து விடுகிறோம் என்று சொன்னார். இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதிலேயும் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் வைத்திருந்த அந்த 200 ஏக்கர் இடத்துக்கு பக்கத்து இடத்துல உள்ள இடங்கள் எல்லாம் விளைச்சலுக்கு ஏற்ற நிலம் அல்ல என்று சொல்லி அங்க எல்லாம் தரிசு நிலங்களாக இருந்ததுனால யாரும் அங்க விவசாயமே பண்ணவே வரல. இங்க மட்டும் விளைச்சல் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டுடைய அரசாங்கம் அந்த மண் வளத்தை ஆராய்ச்சி செய்யும் போது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தது. மற்ற எல்லா இடங்களும் விவசாயத்துக்கு தகுதியுள்ள இடம் கிடையாது. ஆனால் இவர் வாங்கி நடத்துகிற அந்த ஆர்ஃபனேஜ் உள்ள அந்த கேம்பஸ் மட்டும் விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக, நல்ல வளம் பொருந்திய மண்ணாக இருப்பதை அவர் கண்டுபிடித்தார்கள். அதுக்கு காரணம் இவருடைய மனது, பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறருடைய வாழ்க்கையை ஒளியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இவர் நல்ல தாராள மனப்பான்மையோடு பிறருக்கு நன்மை செய்ய முயற்சி செய்வது இவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கப்படினார். இவருடைய இடத்தை வற்றாத நீரூற்றை போல, செழிப்பான நிலத்தை போல ஆசீர்வதித்து எல்லாவற்றும் பெருக செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். நாமும் கூட இந்த மனிதரை போல பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்ற, பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை நீக்குவதற்கு நம்மால் என்ற உதவிகளை செய்யும் போது கர்த்தர் நம்மையும் இவ்வாறாக செழிப்பான நிலத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற காலை வேளையில் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மூலமாய் நீர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்கள் மூலமாய் நான் மட்டும் இதை அனுபவித்து சுயநலத்தோடு பயன்படுத்தாமல் என் மூலமாய் பிறரும் நன்மை பெற வேண்டும். பிறர் என் கண் பார்க்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும். அதற்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்தும் போது நிச்சயமாய் மிகப்பெரிய பலனை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வர் போதுமானவராக. எனவே இந்த காரியங்களை இந்த நாட்களில் நம்ம செய்ய தீர்மானம் எடுப்போம். பிறருக்கு உற்சாகமாய் கொடுப்போம். பிறருடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து பெருக செய்ய அவர் போதுமானவராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.